ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வெக்கேஷன் முடிஞ்சாச்சு, இட்ஸ் டைம் டு கோ பேக் டு கத்தார். யூஸ்வலாக நாங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தான் தோஹாக்கு ட்ராவல் பண்ணுவோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து தோஹாக்கு ட்ராவல் பண்ணுறேன். பெங்களூர் ஏர்போர்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஏர்போர்ட் ஃபீலே இல்லாமல் இந்த க்ரீனரிஸு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதால, அதுவும் குழந்தைங்கள தூக்கிட்டு மிட் நைட்டில் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதால சின்னதாக ஒரு பயம் இருந்துச்சு. பட் இங்கே இருக்கிற சைனேஜ் போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக எல்லா இடத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லை. இமிக்ரேஷன்ஸ் அண்ட் மற்ற ப்ராசஸுமே ரொம்ப சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய டைம் இருந்துச்சு எங்களுக்கு இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த டியூட்டி ஃப்ரீ ஏரியா எல்லாமே பயங்கர வெல்கமிங்காக இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் பார்த்தோன்னே பசங்களும் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டே டைம் போனதே தெரியல எங்களுக்கு. மார்னிங் 4:30 ஃப்ளைட், அதனால ஒரு 2 o'clock போல் இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணிவிட்டு கேட்டுக்கு போகிற வழியிலே இந்த க்யூட்டான ஆட்டோலாம் பார்த்தோம். இந்த க்யூட்டான ஆட்டோ கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு இந்த ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். என்னோடய ஃப்ளைட் போர்டிங் டைமுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததால் நான் மேக்ஸிமம் டைமை இந்த மாதிரி ஏரியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பாங்க. அங்கே வெயிட் பண்ணுற டைமும் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியாது. நான் எப்போவுமே குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது என்னோடய மேக்ஸிமம் லக்கேஜை நான் லக்கேஜ் கவுண்டர்லேயே போட்டுட்டு குட்டி குட்டியான பேக்ஸோடு தான் ட்ராவல் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் பேக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் குழந்தைங்க தூங்கினாலுமே பின்னாடி பேக் மாட்டிட்டு குழந்தைங்கள வச்சுக்கிறதுக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களோட வெயிட்டை கம்மியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் இந்த சீலிங்ஸு, இந்த வால்ஸில் இருக்கிற குட்டி குட்டியான விஷயம் இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருந்ததால் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஃப்ரீ வைஃபையும் அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் அவைல் பண்ணிக்க உங்களோட போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டையும் கொடுத்தாலே போதும். இங்கே இருக்கிற ஹெல்ப் டெஸ்கில் உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை போட்டு உங்களால் வைஃபை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்தியாவிலேயே 3rd பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு பார்த்தேன். இவ்வளோ பிஸியான ஏர்போர்ட்டாக இருந்தாலும் பயங்கர க்ளீனாக இருந்துச்சு. ஈவன் த டாய்லெட்ஸ் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். எங்களுக்கு இந்த முறை D3 கேட் கிடச்சிது. இந்த கேட் ரீச் ஆக கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பேட்ரி கார்ஸ் எல்லாம் இருக்கிறதால, இந்த ட்ராவலேட்டர் எல்லாம் இருக்கிறதால ஓரளவுக்கு ஈஸியாக ரீச் ஆக முடிஞ்சது. நாங்களும் எங்கள் கேட்க்கு ரீச் ஆகி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த முறை நாங்கள் எத்தியாட் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து அபுதாபி, அபுதாபியிலேருந்து தோஹா. அபுதாபியில் ஒரு 1.5 hour லே ஓவர் டைம் இப்போது மார்னிங் 3:30 போல் ஆகிடுச்சு. எங்களுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, பசங்களுக்கும் தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படா போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கிட்ஸ் வச்சுட்டு இருந்தால ஃபஸ்ட்டே எங்களுக்கு போர்டிங் கிளியர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே போர்டிங் கிளியர் பண்ணதால் ஃப்ளைட்டில் ஏறும்போது பெருசாக க்யூவெல்லாம் இல்லாமல் நீட்டாக சீட் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது. சீட்டுக்கு போனோடனே செட்டில் ஆயாச்சு. நீங்களும் கிட்ஸ் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸோடு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரையாரிட்டியில் போய் போர்டிங் கிளியர் பண்ணால் ஈஸியாக ஃப்ளைட்குள்ளே போயிடலாம். எத்தியாட் ஃப்ளைட் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீட்ஸ்லேயே பில்லோ அண்ட் பிளாங்கெட் கவர் வரதால் ஃப்ளைட்டில் கொஞ்சம் கூலிங் டெம்பரேச்சர் இருந்தாலுமே நம்ம பிளாங்கெட்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணலாம். ஃப்ளைட்டும் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் சீட்டில் செட்டில் ஆகி தூங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏர்லி மார்னிங் 4:30 பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் கிளம்பியாச்சு. நல்ல தூக்கத்தில் இருந்தோம். மிடில் ஒரு 5:30 போல் இந்த மீல்ஸ் வந்துச்சு. இந்த முறை நான் இந்த சிக்கன் மீல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மெயின் கோர்ஸில் ஒரு சிக்கன் சாசேஜு, ஆம்லெட்டு, ஸ்பினிச் அண்ட் கறியோடு கொடுத்துருந்தாங்க. ஒரு கப்பில் கர்டும் இன்னொரு கப்பில் கட் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. க்ரிசன்ட்டோடு சாப்பிட இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமும் கிடச்சிது. ஓவராலாக இந்த ஃபுட் கொஞ்சம் வார்மாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட. மார்னிங் டைமில் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சன்ரைஸ் எல்லாம் பாருங்கள். நாங்களும் அப்படியே ஒரு வழியாக அபுதாபி கிட்டே வந்தாச்சு. ஃப்ளைட்டும் லேண்ட் ஆக போகுது. எல்லாருமே கொஞ்சம் தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஃப்ளைட்டும் அபுதாபியில் லேண்ட் ஆயாச்சு. எங்களோட நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் 1.5 hour கழிச்சு சேம் டெர்மினல், பட் கேட் மட்டும் சேஞ்ச் ஆக வேண்டியதாக இருந்துச்சு.
அபுதாபி ஏர்போர்ட்டுமே நல்ல பெரிய ஏர்போர்ட்டு. இங்கே உங்களுக்கு வைஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். எப்போவும் ட்ரான்சிட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு முறையும் புதுசாக சிம் தேடணும்னு அவசியம் இருக்காது. நாங்களும் மார்னிங் டைமுங்கிறதால குட்டியாக ஒரு ஃப்ரெஷ்அப்லாம் போட்டாச்சு. இந்த ஏர்போர்ட்டில் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். நம்ம கிட்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோலர்ஸ், பேட்ரி கார்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ணலாம். கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கும். ட்ரான்சிட்டில் இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நாங்களும் கேட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு தோஹா ரீச் ஆக ஜஸ்ட் 1 hour தான் ஆகும். இது ஒரு ஷார்ட் ட்ராவல் தான். இதுலேயுமே யுஏஇயோட லோக்கல் டைமிங்க்கும் கத்தாரோட லோக்கல் டைமிங்க்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆஸ் பர் த கிளாக் அபுதாபியில் நான் 9:20க்கு ஃப்ளைட் ஏறினேன்னா 9:25க்கு கத்தாரில் நான் ரீச் ஆகிடுவேன். எங்களோட லே அவுட் டைமில் பசங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததால் இந்த ஸ்ட்ரோலர் எல்லாம் எடுத்து விளையாடிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. அபுதாபியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இங்கே ஷாப் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே நிறைய மெமரபிள் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த சூக் அப்படின்னு ஒரு ஷாப் பார்த்தோம். இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இந்த அபுதாபியை பற்றி அபுதாபி ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வாங்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டி கப்ஸு, கிளாஸஸ்ஸு, நிறைய ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த ஷாப்பிங் பண்ணணுன்னா இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெமரபுளாக ஏதாவது வாங்கணுன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையவே கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் வாங்குவோம். இந்த மாதிரி க்யூட்டான கப்ஸு, இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். எங்களுக்கும் டைம் போனதே தெரியல. இந்த முறை எங்களுக்கு கேட் நம்பர் போர்டிங்கில் மென்ஷன் ஆயிருந்துச்சு. போர்டிங் பாஸை பார்த்து நானும் கேட் நம்பர் க்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது எங்களோட கேட் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி. அங்கேருந்து மறுபடியும் நான் வேறு கேட்க்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த முறை சேஞ்ச் ஆன கேட் கொஞ்சம் தூரமாகவே இருந்துச்சு. ஒரு பேட்ரி காரில் ஏறி தான் அங்கே போய்ட்டு ரீச் ஆக முடிஞ்சது. ஒரு வழியாக எங்கள் கேட்க்கும் ரீச் ஆகி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃப்ளைட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஏர்போர்ட் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சு. மார்னிங் ஒரு 9 o'clock போர்டிங்கும் ஸ்டார்ட் ஆயாச்சு. நாங்களும் சீட்டுக்கு போக கிளம்பிட்டோம். பசங்க கொஞ்சம் ஜாலி மோடில் இருந்ததால் அவங்களே நடந்து சீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க ஹாப்பி மோடில் இருந்தால் ஓரளவுக்கு ஈஸியாகவே என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியும். சீட்டில் செட்டில் ஆகி அவங்களும் கொஞ்சம் குஷியாக விளையாடிட்டே இருந்தாங்க. ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே இங்கே ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஷார்ட் ட்ராவலுங்கிறதால ஸ்நாக்ஸ் மாதிரி தான் கிடைக்கும். ஒரு குட்டி சாண்ட்விட்சு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு சாக்லேட், வாட்டர் பாட்டிலும் கிடச்சிது. ஒரு நார்மலான மீல் தான் இது. 1 hourக்கு இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். ஃபைனலி நாங்களும் தோஹா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஒரு வழியாக இந்த ட்ரிப்பும் முடிஞ்சாச்சு. பெரிய வெக்கேஷன் இது எல்லாமே முடிச்சு நாளையிலேருந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணணும். நாளையிலேருந்து ஸ்கூலுக்கும் அனுப்பணும் பசங்களை. பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ண வந்தாச்சு. இமிக்ரேஷனும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.